வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நான் மாரிமால் சரவணன் பேசுகிறேன். இன்று நம்ம வீடியோ பதிவில் நம்ம சிறுவாபுரியில் நடந்த வேல்மாறல் பூஜை தாங்க 3வது பாகம் பார்க்க போகிறீங்க. அற்புதங்கள் நிறைய குவிக்கப்பட்ட ஒரு பதிவாக இன்று நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். முக்கியமாக இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். அன்றைக்கி நம்ம வண்டியில் போகும்போது ஜஸ்ட்டு மேகத்தை பார்க்கும்போது நமக்கு மயில் தெரியுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த மயில் அப்படியே யானை தும்பிக்கையோடு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கா. இது எல்லாமே நமக்கு உணர்த்தினாருங்க. அதுக்கப்புறமா தான் ஒன்றுனா என் கணவரும் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா பாரு, யானை வந்து தும்பிக்கையோடு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு பாரு அப்படின்னாரு. உண்மையாக விநாயகரோட அருள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அந்த யானைக்கு மேலே பாருங்கள் கருட தெரிகிறாரா, இன்னொரு சகோதரி சேவலாவும் தெரியுது அப்படின்னாங்க, இன்னொரு சகோதரி மயில் மேலே முருகன் தெரிகிறாரு அப்படின்னாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் முருகன் வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேங்க. சரி, அழகான முறையில் நம்ம கார்த்திகேயனுக்கு சிறப்பாக அபிஷேகங்கள் நடந்து முடிஞ்சது. பால், தயிர், அதுக்கப்புறம் மாம்பழம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு அபிஷேகம் இருக்கே, அதாவது விபூதி அர்ச்சனை செய்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதாலையும் கார்த்திகேயனிடம் மனசார வேண்டிக்கிட்டேன். ஏது பிழை செய்தாலும் அடியேன் ஏழைக்கிறங்கி அருள் புரியணும் ஐயனே அப்படின்னு வேண்டிக்கிட்டு விபூதி அர்ச்சனை செய்ய போறோங்க. அந்த நேரம் என்னமோ தெரியல, அவர் எடுத்துக்கிட்டு ஒரு தாலாட்டு போல பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்கிறாருன்றதை என்னால் அதை உணர முடிஞ்சது. அழகான முறையில் ஐயனுக்கு நிறைய திருமந்திரங்கள் ஓதப்பட்டு அதுக்கப்புறமா விபூதி அர்ச்சனை வந்து செய்தார். அபிஷேகம் முடிஞ்சதும் கார்த்திகேயனுக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில இந்த மேளம் வாங்கியிருந்தோங்க. எப்போ ரொம்ப நாள் ஆகுது அதை சரியான முறையில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு மனசு கவலையா இருந்தது. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு அடிக்க தெரியும் அந்த மேளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான முறையில் சகோதரிகள் எல்லாரும் அழகாக பாடியிருந்தாங்க. ஒரு பக்கம் அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில நான் சிறுவாபுரி தலத்துக்குரிய அந்த சிறப்புகள் சொல்லியிருந்தேன். சிறுவாபுரி அப்படின்னாலே இன்னும் ஒரு ஞாபகம் அப்படின்னா முருகம்மைக்கு முருகன் நிகழ்த்திய அற்புதம், ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததன் மூலமா முருகம்மைக்கு நடந்த அற்புதங்கள், முருகா என்ற நாமத்தின் சிறப்பு, அதனுடைய மகிமை அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா முருகம்மை முருகா முருகா என்று அழைத்த உடனே விஸ்வரூப தரிசனம் கொடுத்து முருகம்மைக்கு முக்தி என்னும் அற்புதமான ஒரு வழியை வந்து கொடுத்திருப்பாரு சிறுவாபுரி முருகப்பெருமான்.
பார்த்தீங்களா கார்த்திகேயன் எவ்வளோ அழகா ஜம்முன்னு குதிரை மேலே குதிரை வாகனத்தின் மீது அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சி. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குதிரை வந்து முன்காலை எடுத்து வச்சு வரா மாதிரி அந்த அலங்காரம் செய்யப்பட்டது அப்படியே தத்ரூபமாக எவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். வராகியோட முகம் அதில் வந்து அமைஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் விட மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் 6 முகங்களோடு இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். 6 முகங்களோடு இருக்கும் குதிரை வாகனத்தின் மேலே நம்ம ஐயன் வந்து விட்டார் அப்படின்னு. எவ்வளோ ஒரு சிறப்பான இந்த அலங்காரம் செய்த கந்தசாமி அண்ணாவுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாமல், ஏன்னா அவர் வந்து சூரசம்ஹாரம் செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவரும் செய்கிறவருங்க. அதனால் அந்த வைப்ரேஷன் அவருக்கு தாழ முடியாமல் தான் எடுத்து தூக்கி எல்லாரும் மக்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு செய்ததாகவும் சொல்லியிருந்தார். அழகாக கொண்டு போய் அவரை சக்கரத்தில் அமர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பாராயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருமணத்துக்காக வேண்டி வந்திருக்காங்களே அவங்களுக்காக வேண்டிய திருப்புகள், வீடு மனை கட்டுறதுக்காக வேண்டிய திருப்புகள் திருப்புகழ் பாராயணம் முடிஞ்சதும் வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்சிட்டோங்க. வேல்மாறல் பாராயணம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மேலத்தாளத்தோட அந்த சத்தத்தோடு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, மேடையில ஒரு பையன் அமர்ந்திருப்பான் பாருங்க. இந்த சின்ன வயசுலயே அவர் ரொம்ப தீவிரமான முருக பக்தரா. நிறைய சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் அழகா சாமியை நம்ம கார்த்திகேயனை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரும் அரோகரா கோஷம் போட்டு ரொம்ப நிறைவாவே வேல்மாறல் பாராயணம் வந்து நல்லபடியா இனிதே முடிச்சோம். திருவாபுரி பதிகம் வந்து பாடப்பட எல்லா அந்த சிங்களுக்கு சுத்தியுமே வந்து அர்ச்சனைகள் வந்து தூவியிருந்தேன். இங்க ஒரு தண்ணீர் வச்சிருக்கோம் பாருங்க. அது என்ன தெரியுமா? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்றதுக்கு சான்றாக பானகமும் ஐயனுக்கு வந்து நெய்வேத்தியமாக செய்து பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து பிரசாதமாக கொடுத்தோம். வேல் கவசமானது ஒழிக்க விட்டுமே ஐயனுக்கு வந்து அர்ச்சனை நடந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம விநாயக பெருமான் வந்துட்டார். அதாவது நான் இப்போ இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்பே வந்து விநாயகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். கந்தர் அனுபூதியை நம்ம எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல் விநாயகர் அனுபூதியும் வந்து தினமும் தயவு செஞ்சு கேளுங்க, பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு மூஞ்சுரு வந்து வந்துருச்சு. மூஞ்சுரு அந்த எலி வந்து வந்துருச்சுங்க. எல்லாம் நீ என்ன விநாயகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்சுரு வந்துருச்சு அப்படின்றாங்க. எல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஆமாங்க, அந்த மூஞ்சுரு வந்து அந்த கல்லை அடிக்க வச்சிருக்கோம்ல, அந்த கல்லுக்குள்ளே போய் புந்துருச்சுங்க.
விநாயக பெருமானுடைய வாகனமா இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் வந்ததுல விநாயகரும் நம்ம முருகரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுவும் அந்த கல்லுங்களுக்குள்ளதான் இங்கே அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பரவசமா ஆரவாரமா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கான அன்னதான சாப்பாடு தான் பிரிஞ்சி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3 சாதத்தோடு சேர்த்து வடை பாயசத்தோடு தான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாயசம், வடை இதெல்லாம் ரெடியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது சிறுவாபுரியில் உங்களுக்கு தெரியும், என்ட்ரன்ஸ்லேயே லாக் பண்ணிடுறாங்க, வண்டி எதுவுமே விட மாட்டேன்றாங்க. சரியான நேரத்துக்கு சாப்பாடு வந்தே ஆகணும். முருகா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே என்ட்ரன்ஸில் போலீஸுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னவோ பாருங்க, முருகன் அருளால் அந்த சரியான நேரத்துக்கு வண்டி உள்ளே வந்துருச்சு. சாப்பாடை ரொம்ப சிரமப்பட்டு மேலே ஏற்றிட்டேன். சாப்பாடெல்லாம் மேலே நடந்துச்சு. எல்லா ஆர்கனைஸும் கரெக்டாக பண்ணி வச்சுருந்ததுனால பூஜை முடிஞ்சு வந்ததும் மக்கள் எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே அழகாக நம்ம முருகன் அருளால் செய்ததன் மூலமாக அழகாக மக்களுக்கு சாப்பாடும் பரிமாறியாச்சுங்க. எல்லாருக்கும் சரியாக சாப்பிட்டு மீதியுமே நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கலசம் நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொடுப்போம் இல்லையா, அதை ஒரு குழந்தை அந்த சீட் எடுத்திருந்தாங்க. அவங்க பேர் படிச்சிருந்தேன். அவங்க தான் நான் சொன்னேன் 12 வருஷமாக குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பேர் தான் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, நம்ம சாட்சியாக பேசினவங்களுக்கும் நான் சொன்னது போல் அவங்களும் 12 வருடம் கழிச்சு தான் அவங்க 2வது குழந்தை கிடைச்சிது. முருகன் அருளால் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக வெகு விரைவில் கிடைக்கணும். ஐயனுடைய அருள் அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு மனசார எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். மீதி வந்திருந்தேன் அவங்க எல்லாருக்குமா வேண்டிக்கிட்டு கனியானதை அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தேன். அது மட்டும் கிடையாதுங்க, மற்றும் ஒரு பிரசாதமும் அவங்களுக்கு ஐயன் அருளால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வம் நம்ம தாயுமானவர் சன்னிதானம் இல்லையா, அந்த சன்னிதானத்துலேருந்து ஒரு பிரசாதம் வந்தது. அந்த பிரசாதம் என்னென்னா, ஒரு லேகியம். ஐயனுடைய உடம்புல அந்த சிலைகள் அந்த லேகியமானதை பூசப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த லேகியமானதை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. தீராத வலி வேதனைகளையும் தீர்க்குது. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி அந்த பிரசாதம் கரெக்டாக பாருங்க, நம்ம வயலூர்லேயும் ஒரு 4 பாக்கெட் கிடைச்சிது. இந்த பூஜைக்கு ஒரு 10 பாக்கெட் கிடைச்சிது. அங்கே நேரடியாக வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே முருகன் கொடுத்தார். அதை கொடுத்து அதை சாப்பிட்றதுக்கு உண்டான முறை, இப்படி பண்ணணும் ஏதுன்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம். எல்லாம் இறைவன் அருளுங்க. சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். கண்டிப்பாக அவங்க எல்லார்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்ததாக திருமணத்துக்காக டோக்கன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு முதல்ல நம்ம பிரசாதம் கொடுத்துருவோம். ஏன்னா கல் இப்போ உடனே எடுக்க முடியாதுன்றத இந்த பிரசாத பையை முதல்ல கொடுத்துட்டோங்க. இது கொடுத்து முடிச்சுதான் அடுத்தது செங்கல் கொடுக்கணுமா, அது வரைக்கும் பாருங்க ஒரு விஷயம் நடந்தது. அதான் முருகன் அருளால தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்ததுங்கிற சாட்சியா இப்போ கல் எடுத்து கொடுக்கணும். மேல இருந்து ஒரு கல் எடுத்து கொடுக்கணும். யாரை கூப்பிடுறதுன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் எங்க மாமா அங்க இருந்தார். மாமா நீங்க வாங்க, நீங்க கல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இவர் தாங்க, அதாவது என்னோட அக்கா, என்னுடைய 2வது அக்கா. இவங்க பேர் செல்வி, அவங்களுடைய கணவர் தான். இவருடைய பேரும் வேல்முருகன்ங்க.
மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் வந்து ஒரு பில்டருங்க. அதாவது பல வீடுகள் இவர் கையால எழுப்பப்பட்டிருக்கு. எத்தனையோ வீடுகளை அழகான சிறப்பான முறையில் வந்து நேர்த்தியா வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இவர் பூஜைக்கு வந்து வருவாருன்னு உண்மையா எனக்கு தெரியாது. வந்தது மட்டும் இல்ல, முழு நேரம் மொத்த பூஜையும் பார்த்துட்டு இவர் கையால தான் அந்த செங்கல் எடுத்து கொடுக்கணுன்றது ஐயனுடைய உத்தரவா இருந்திருக்கு. நான் சொன்னது போலதான் எந்த ஒண்ணுமே இது இப்படி நடக்கணுன்றத முருகன் தான் தீர்மானிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். அதோட இவர் ரொம்ப ரொம்ப ராசியானவரும் கூட. இவங்க அந்த வேலையை ஆரம்பிச்சாருன்னா அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கையில வீட்டு சாவியை கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்கார ஒரு வேல்முருகன் மாமா அப்படின்னு சொல்லுவேன். அதனால இவர் வந்து அந்த பூஜையில எல்லாருக்கும் செங்கல் எடுத்து கொடுத்ததுல ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சிங்க. அவர் தீவிர மாரியம்மன் பக்தரும் கூட. அவர் இஷ்ட தெய்வமா முருகப்பெருமான வழிபாடு செய்வார். அவர் ஒவ்வொரு கல்லுமே கிட்டத்தட்ட 125 கல் அடுக்கணும். எல்லா கல்லுமே ஒவ்வொன்றுமே அவ்வளோ நேர்த்தியாக அடுத்து சாமியை வணங்கி அவருக்கு எல்லாருக்கும் கொடுத்தது வந்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். முருகனே அனுப்பிச்ச ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையாவே. ஏன்னா இது பல பேருடைய இல்லங்கள் நல்லபடியா எழும்பணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பூஜைகள் நம்ம செய்தாலும் அது இன்னும் சிறப்பான முறையில் அது வந்து கொடுக்கறதுக்கு, இந்த பிரசாத பை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய உதவியா கணவன் மனைவி 2 பேரும் இருந்து 100 கல்லையுமே அவங்க கைப்படவே எடுத்து கையில் கொடுத்தாங்க. அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. நேரடியாக நிறைய மக்கள் வந்ததுனால பிரசாத பை எல்லாமே மொத்தமே காலி ஆயிடுச்சு. ஒரு சிலர் பணம் போட்டிருப்பீங்க, கொரியர் போடுறான்னு சொல்லியிருந்தேன். அந்த சின்ன தட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. முருகன் படம் இருக்கு, பிரசாதம் இருக்கு, மஞ்சள் கயிறு இருக்கு. தேவைப்படுறவங்க வேணா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் எனக்கான அன்பு பரிசா வந்து 2-3 பேர் வந்து மங்கள பொருட்கள் வச்சு கொடுத்தாங்க. அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த ஒரு சிலர் நீங்க நம்பியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மூஞ்சிரு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான். ஆனா அது வந்து இறந்துருச்சுங்க. ஏன்னா இது வந்து நம்ம யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா என்ன ஒரு விஷயம் இதுல தாத்பரியம் இதுல என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் இந்த பூஜையானது இதுவரை யாரும் செய்யல. இதுதான் முதல் முறையா நான் எடுத்து செய்யறேன். பல பேருடைய கர்மவினை அங்க எனக்கு வந்து சூழப்படுது. அது எல்லாத்தையும் என்னிடம் வந்து சேராத வரும். இந்த பூஜையில எந்த விதமான கந்திஷ்டியும் யாருக்கும் பாதிப்புன்றது வரக்கூடாதுன்றதுக்காக என் தங்கப்புள்ள விநாயக பெருமான் அங்க வந்து அந்த உயிர் பலியானது அந்த மூஷிக வாகனத்தின் மூலமா வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த எலிக்கும் வந்து அங்கே மோட்சமும் கிடைக்கப்பட்டது. என்னால் நான் அப்படிதான் அதை உணர்றேன். நீங்களும் அதை தான் அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒன்றுமே நம்ம நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைப்போம். ஏன்னா விநாயகரை வணங்கி தொடங்கப்படக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நமக்கு வெற்றி வெற்றி மட்டும்தான். அவர் கூட இருந்து முன்னிருந்து தன்னுடைய இளையவனாக இருக்கக்கூடிய நம்ம கார்த்திகேயன் அழகாக அந்த பூஜையில் எவ்வளோ அழகாக நம்ம குதிரை மேலே வாகனத்தின் மேலே வர வச்சார் இல்லையா, வந்து மக்களுக்கான அருளையும் வாரி வழங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க, அந்த இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போனவங்களுக்கு 24 மணி நேரத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஐயன் நிகழ்த்தியிருக்காரு. 15 வருஷமா கஷ்டப்பட்டவங்களுக்கு 24 மணி நேரத்துல அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. பல அற்புதங்கள் ஒன்னொன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து சொல்றேன். அது மட்டும் இல்ல, அடுத்த வேல்மாறல் பூஜை எங்க நடைபெற போகுதுன்றதையும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சிறுவாபுரியில் வேல்மாறல் பூஜை இனிதே நடைபெற்று முடிந்தது. ஐயனுடைய அருளால வந்திருந்த மக்களுக்கும் பார்க்குற எல்லாருக்குமே முருகனுடைய அருளும் கார்த்திகையனோட அருளும் பரிபூர்ணமா உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. அடுத்தடுத்த வேல்மாறல் பூஜை நம்ம பயணமானது இனிதே தொடங்கும். இந்த பூஜையில உங்களுடைய கைங்கரியமும் இருக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன உதவியா இருந்தாலும் சரி, அதை உதவி செய்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு வேல்மாறல் பூஜையில சிறப்பான முறையில வந்து நான் சந்திக்கிறேன். அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.